அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மோட சிவிக்ஸ். ஆல்ரெடி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மோட சிவிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட், அதாவது என்ன கீவேர்டு வேணுமோ, எதை படிக்கணுமோ அதை மட்டும்தான் மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? அன்வான்ட் ஸ்டோரியே இருக்காது. இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள். இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடம் நமக்கு நேஷனல் சிம்பிள்னா ஒரு சில விஷயம் தெரியும். என்னென்னா கொடி, அதை விட்டோம்னா நேஷனல் எம்பளம் தெரியும், நேஷனல் ஃப்ளாக் நமக்கு தெரியும், இதெல்லாம் தான் தெரியும். ஆனால் இந்த லெசன் படிக்கும்போது என்னென்னலாம் நேஷனல் சிம்பிளாக இருக்குது, இயற்கையான நேஷனல் சிம்பிள்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதர் நேஷனல் சிம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெசன் படிக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, நேச்சுரல் நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் நேச்சர், அந்த நேச்சர் நம்ம ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதர் நேஷனல் சிம்பிள்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேஷனல் ஃபெஸ்டிவல்லாம் என்னென்ன, அதை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் அந்த பாடம் ஃபுல்லாக நேஷனல் சிம்பிளை ஒட்டியே தான் போகும். ஓகேவா? ஸோ இந்த லெசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெசனோட ஓவர் வியூ பாத்வேலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை பார்ப்போம்னா நேச்சுரல் சிம்பிள்ஸு, அதர் நேஷனல் சிம்பிள்ஸு, நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். ஓகேங்களா? நேச்சுரல் நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் என்ன, அதர் நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் என்ன, நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கீ வைல்ட் லைஃப் அப்சர்வேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த கதை, இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கதை மாதிரி போகும். உள்ள அப்பப்போ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பயங்கரமாக படிக்கிற இட்டுட்டாங்க. எந்த பாயிண்ட் டக்குன்னு உள்ள சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அந்த வைல்ட் லைஃப் அப்சர்வேஷனில் என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ பீகாக் நமக்கு தெரியும், நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா பீகாக். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர் டால்ஃபின் இருக்கு இல்லையா, இது ஒரு அக்வாட்டிக் அனிமல். லாங் ஸ்னவுட்டு, யூசஸ் அல்ட்ரா சவுண்டு, பிளைன். ஸோ ரிவர் டால்ஃபின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்ன சொல்றது, இதனுடைய தன்மைகளை சொல்லியிருக்காங்க. அக்வாட்டிக் மேமல், லாங் ஸ்னவுட்டு, யூசர் அல்ட்ரா சவுண்டு, பிளைன். அல்ட்ரா சவுண்டை வச்சு தான் இது என்ன செய்யுது, யூஸ் பண்ணுது. பேனியன் ட்ரீ, வெரி லார்ஜ், ஹேபிட் ஃபார் பேர்ட்ஸ், ஃபேமஸ் ட்ரீ. ஹவுரா அண்ட் அடையாறுல இருக்கு. ஹவுரா அப்படிங்கிற இடத்துலையும் அடையாறுலையும் இருக்கு. எலிஃபன்ட்ஸ், டோன்ட் அட்டாக் அன்லெஸ் டிஸ்டர்ப். இதோட தன்மைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது என்ன செய்யாது, நம்மள ஒன்றும் பண்ணாது. ஸோ கிங் கோப்ரா, ஒன்லி ஸ்னேக் தட் பில்ட் நெஸ்ட், லாங்கஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக், ஆவரேஜ் 18 feet இருக்கும். ஓகேவா? அதுக்கான கூட அதுவே நெஸ்ட்னா அதான் இல்லையா, கூட. ஓகே. டைகர் ரொம்ப ஷையான அனிமல். இது சீன் வைல்ட் டிசெண்டிங் ஹில்ஸ்ல இருக்கும். கூனஸ் ரியல் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட். அது என்ன ரியல் கிங்கு அப்புறம் டூப்ளிகேட் கிங்கு அப்படின்னு மீன் பண்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ரியல் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் தன்மைகளை சொல்றாங்க. ஓகேவா? பட் ஆனால் கிங்னா லயன் தான். ரியல் கிங்னு வரும்போது டைகர் ஒரு ஹைடிங் டேலண்டா இருக்கும். ஓகே. இன் நேச்சுரல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா இப்போதான் சிம்பிள்ஸ்குள்ள வராங்க. பனியன் அப்படிங்கிறது அடாப்டட் 1950, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் வர்றப்போ தான் இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பனியன் ட்ரீ, நம்மளுடைய நேஷனல் ட்ரீ என்ன அப்படின்னு கேட்கும்போது பனியன் ட்ரீ. சிம்பிள் ஆஃப் ப்ரைடு, மெடிசினல் யூசஸ் நிறைய இருக்கு முக்கியமா, அதனால தான் மேபி எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்த லோட்டஸ். லோட்டஸ் தாமரை நம்மளுடைய நேஷனல் ஃப்ளவர் என்னன்னா 1950 தான் அடாப்ட் பண்ணிருக்கு. க்ரோஸ் இன் மட்டி வாட்டர் பட் ப்ளூம்ஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப சைடும் சகதியும் தான் இருக்கும், ஆனால் அது பார்க்க அழகா இருக்கும். அடுத்த மேங்கோ, நேஷனல் ஃப்ரூட் என்ன, மேங்கோ. அதுவும் 1950 தான் அடாப்ட் ஆயிருக்கு. சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ, சி, டி. கல்டிவேட்டட் இன் பிளைன்ஸ். ஏசிடி 3 இருக்கு பிளைன்ஸ்ல இது வளரக்கூடிய. அடுத்த டைகர் 1973, லார்ஜஸ்ட் கேட் ஸ்பீசியஸ், 70% ஆஃப் வேர்ல்டு டைகர் பாப்புலேஷன் இன் இந்தியா. லார்ஜஸ்ட் கேட், அதாவது இது பூனை வகை தான் ஆனால் பெருசு. ஓகேவா? 70% வேர்ல்டு டைகர் பாப்புலேஷன் இந்தியா. இப்போ உலக கணக்கெடுப்பு எடுத்து புலிங்க மொத்தம் எத்தனை இருக்குன்னா 70% புலி எங்கே தான் இருக்கு, நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. 30% தான் வெளியில இருக்கு. ஓகேவா? இது வந்து 73 ஏதாவது ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்கட் மாதிரி வச்சு. அடுத்த பீகாக் 1963 அடாப்ட் பண்ணிக்கப்படுது. நேட்டிவ் டு ஏசியா, ஒன்லி பேர்ட் வித் டெய்ல் ஃபெதர்ஸ். இது நேட்டிவ் எதுனா ஏசியா கண்டம் தான். ஓகேவா? ஒன்லி டெய்ல், இது ஒரு பறவை, வாலுள்ள பறவைனா இது மட்டும்தான். அடுத்த நேஷனல் ரிவர் என்ன, கேஞ்சஸ். 2018 கேஞ்சஸ் லாங்கஸ்ட் ரிவர் ஃப்ளோவிங் இன் இந்தியா, 2525 கிலோமீட்டர். 2525 ஈஸியாக தான் இருக்கு. 25 ஏதாவது ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 6 எப்பயுமே 8 மாதிரி வளைஞ்சு ஓடுங்கிற ஞாபகம் வச்சு. அடுத்த ரிவர் டால்ஃபின் சொன்னேன் இல்லையா, ஸோ 2010 தான் அடாப்ட் பண்ணிருக்கு. இண்டிகேட்டர் டு ரிவர் ஹெல்த் என்டேஞ்சர்ட். ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர் ரிவர் ஹெல்த், ரிவர் டால்ஃபினை வச்சு என்ன செய்யலாம்,
ரிவரோட ஹெல்த்தை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்டேஞ்சர் அப்படிங்கிறதுனா என்ன சொல்றது, ஒரு மேபி ஆபத்து இல்லாத அப்படின்னு இருக்கலாம், ஆபத்தில் உள்ளது. இடர் என்டேஞ்சர் ஆபத்தில் உள்ளதுன்னு அர்த்தம். இடர் உண்டாக்கு தமிழ் அழிந்து வரும் விலங்கு. ஓகே, ஆபத்துல உள்ளது நிறைய இல்லை போல இருக்கு. என்டேஞ்சர் அப்படிங்கிறது ஆபத்துல இருக்கு, அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து எலிஃபண்ட் 2010 நேட்டிவ் ஆசியா, க்ரூஷியல் ஃபார் ஃபாரஸ்ட், ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா. ஓகேவா? அடாப்டட் இயர் நாட் அப்ளிகபிள். லாங்கஸ்ட் வினாமினஸ் ரெப்டைல் பில்டு நெஸ்ட். ஓகே, மேபி ஊர்ந்து போறதுல நேஷனல் என்ன சொல்றது, ஊர்ந்து போற விலங்குல எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கிங் கோப்ரா. அடாப்டட் இயர் நாட் அப்ளிகபிள். அதை சொல்லலை இங்கே. லாங்கஸ்ட் வினாமினஸ் ரெப்டைல் பில்டு நெஸ்ட். ஓகே, இதோட சிறப்பு. அடுத்த தமிழ்நாடு நேச்சுரல் சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் ரீஜியனல் ஸ்டேட், தட்ஸ் வை வி ஹாவ் டு நோ அபவுட் த நேச்சுரல் சிம்பிள்ஸ். தமிழ்நாடு எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டேட் எக்ஸாம்ல, சாரி சென்ட்ரல் எக்ஸாம்ல ஒருபோதும் ஸ்டேட்டை பற்றி கேட்க மாட்டான். அந்த ஸ்டேட்ல மட்டும் தான் அது இருக்குன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் ஒருபோதும் தனிப்பட்ட தனிப்பெருமை, ஸ்டேட்டுக்குரிய தனிப்பெருமை பற்றி ஒருபோதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்க மாட்டான், எந்த ஸ்டேட்டை பற்றியுமே. அது அங்கே மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது வேற வழியே இல்லை, சொல்லிதான் ஆகும் இல்லையா? அப்போ வேணா சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட் அனிமல்னா நீலகிரி தார். இது வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தாங்க. பேர்டு பார்த்தீங்கன்னா எமரால்ட் டவ், புறா அப்படிங்கிற மாதிரி. எமரால்ட் டவ்ங்கிறது புறா தான். ஓகேவா? ஸோ ஃப்ளவர், நேஷனல் ஸ்டேட் ஃப்ளவர் என்ன அப்படின்னா டவ், தமிழ் புறா தான். எமரால்ட் டவ் ஃப்ளவர். குளோரிசியா சூப்பர்பா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் தான் நம்மளுடைய ஸ்டேட் அனிமல். ட்ரீ வந்து பல்மேரா ட்ரீ. ஓகேவா? பல்மேரா ட்ரீ. ஸோ இது வந்து ஸ்டேட்டுக்கான ரெகக்னேஷன் மறந்துடாது. ஸோ அதர் நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் என்ன இருக்கு? நேஷனல் ஃபிளாக் இருக்கு. எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டது? 22 ஜூலை 1947, 22 ஜூலை 1947. இதெல்லாம் கண்டிப்பாக அசெப்ட் அண்ட் ரீசன்ல கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டது? 22 ஜூலை 1947, சுதந்திரம் கிடைக்கிறப்பவே. மீதி எல்லாம் அடாப்ட் பண்ணது கான்ஸ்டியூஷன் கிடைக்கும் போது, இது சுதந்திரம் கிடைக்கும் போது. கலர்ஸ் ஃப்ரம் டாப், மேலேருந்து கலர்லாம் ஒன்றா சொல்கிறேன். சாஃப்ரான், அதோட மீனிங் என்ன அப்படின்னா வாலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகேவா? ஒரு தியாகத்துக்கு. ஒயிட் ஹானஸ்டி அண்ட் பீஸ். கிரீன் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அசோக சக்கரால் எடுத்தது, அது நேவி ப்ளூ கலர் இருக்கும். 24 ஸ்போக்ஸ் அதில் இருக்கு. லென்த்து 3:2. ஓகேவா? இதில் ஃபேக்ட், இதெல்லாம் இதை பற்றின படிக்கும்போது இதை டிசைன் பண்ணது யாருன்னா பிங்காலி வெங்கையா, ஆந்திர பிரதேஷ். ஃபர்ஸ்ட் ஃபிளாக் எங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணாங்கன்னா குடியாத்தம், வேலூர், தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் எங்க ஏத்துறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஏத்துனாரு ஆகஸ்ட் 15, 1947, ரெட் ஃபோர்ட்ல ஏத்திருக்கு. ப்ரிசர்வ்ட் அட் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம், சென்னை. அதை என்னச்சுன்னா இன்னும் அந்த ஃபிளாக் எங்க செய்யுது? சென்னையில ஃபோர்ட் மியூசியம்ல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபிளாக் குடியாத்தம், வேலூர் இங்க வச்சிருக்காங்களா? இல்லை கண்டிப்பா இதை வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஜவஹர்லால் நேரு மேபி ஃபர்ஸ்ட் ஃபிளாக வேணா இங்க வச்சிருக்க வாய்ப்பு. ரிசர்வ். கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கடுமையான உயிரை தியாகம் பண்ண ஒரு மனுஷன். அவருக்கும் இந்த நேஷனல் ஃபிளாகுக்கும் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி, அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டைடு ஹோல்டிங் த நேஷனல் ஃபிளாக் டூரிங் த ப்ரொடெஸ்ட் 1932, 1932 அவர் ஒரு ப்ரொடெஸ்ட் போராட்டத்தில் கலந்துக்கும் போது அந்த கொடியை கையில வச்சுக்கிட்டே செத்தார். ஹார்னடஸ் கொடிகாத்த குமரன், அதனால அவருக்கு சிறப்பு பேர் இருக்கு. இவரோட பேர்ல போஸ்டல் ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போஸ்டல் ஸ்டாம்ப் கொடிகாத்த குமரன். நம்ம ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷனும் எப்படியெல்லாம் இந்த நாட்டை வந்து சுதந்திரம் பெறுறதுக்கு கொடியை கையில வச்சுட்டு அடிக்க கொடியை மேபி கையில விட்டுருக்கலாம் இல்லையா? பட் ஆனா கொடியை கையில வச்சுட்டு ஒரு மனுஷன் செத்துருக்காருன்னா எப்படின்னு பார்த்து. ஓகே, அடுத்த நேஷனல் எம்பளத்துக்கு வரும். நேஷனல் எம்பளம் அடாப்டட் 26 ஜனவரி 1950 தான் இது. அது கொடி வந்து 47, இது 50. எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அசோகா சாரநாத் லயன் கேபிட்டல். அசோகா சாரநாத்ல அதே பில்லர்ல இருந்து எடுக்கப்பட்டதான் நேஷனல் எம்பளம். ஸோ இதை 2 வகையா பிரிக்கலாம். 2 பார்ட்ஸா இருக்கு. ஒன்று அப்பர் பார்ட்டு, இன்னொன்று லோவர் பார்ட். அப்பர் பார்ட்ல 4 லைன்ஸ் இருக்கும். 3 தான் விசிபிளா இருக்கும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் இருக்குது தெரியாது நமக்கு, ஹைடிங். லோவர் பார்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு எலிஃபென்ட் இருக்கு, ஒரு ஹார்ஸ் இருக்கு, ஒரு புல் இருக்கு, ஒரு லயன் இருக்கு, ஒரு வீல் ஆஃப் ரைட்னஸ், ஒரு ஒவ்வொன்று ஒரு வீல் இருக்கு. இதெல்லாம் என்ன குறிக்குன்னா எலிஃபென்ட் எனர்ஜியும், ஹார்ஸ் ஸ்பீடையும், புல்லு ஹார்டு ஒர்க்கையும், லைன் மெஜஸ்டிக்கையும், இந்த வீல் வந்து ஒரு நேர்மையும் குறிக்குது, ரைட்னஸ்.
இதுல ஒண்ணு எழுதியிருக்கும் என்னன்னா மோட்டோ என்னன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருக்கும் கீழே. அதுக்கு பேர் என்ன? ட்ரூத் அலோன் ட்ரம்ப். ஓகேவா? அதான் யூஸ் இன் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன், கரன்சி, பாஸ்போர்ட். இது மூணுல இதெல்லாம் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் லெட்டர்ல கண்டிப்பா அது இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கரன்சில இருக்கு, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு. இது நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் நமக்கு நல்லாவே தெரியும், ஜனகண மன. அதான் நம்மளோட நேஷனல் ஆந்தம். ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர், பெங்காலியில் எழுதியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர், பெங்காலி. டிரான்ஸ்கிரிப்ட் இன் ஹிந்தி, அக்செப்டட் ஆன் 24 ஜனவரி 1950. ரவீந்திரநாத் தாகூர், பெங்காலி. இவரு பெங்காலி மீன் பண்றாங்களா? கரெக்ட். டிரான்ஸ்கிரைப்ட் இன் ஹிந்தி, ஜனகண மனாதி. ஓகே, ஹிந்தியில் டிரான்ஸ்கிரைப் பண்ணது, அடாப்ட் பண்ணிட்டு 24 ஜனவரி 1950. ஒரு பெங்காலில் தான் எழுதிருப்பார் போல இருக்கு. ஓகே, இதோட டியூரேஷன் 52 செகண்ட்ஸ். இதை பாடும் போது சில எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். அசையாம நிற்கணும், மீனிங்கை புரிஞ்சு பாடணும். எத்தனை பேர் அதை மீனிங்கை புரிஞ்சு பாடுறோம்னு தெரியல. பாஸ் பண்றோமோ இல்லையோ எக்ஸாம்ல, பட் இதுல சொல்ற விஷயங்களை சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. ஜனனி மன அதிநாயக அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அதை தயவு செய்து நெட்ல போட்டு படிச்சு படிங்க. நேஷனல் ஆந்தமையும் நேஷனல் சாங்கையும் குழப்பிக்கவே கூடாது. நேஷனல் சாங்குங்கிறது வந்தே மாதரம். இது எழுதினது பக்கிம் சந்திர சட்டர்ஜி. எந்த நாவல்லன்னா ஆனந்த மாத் அப்படிங்கிற ஆனந்த மடம் தமிழ் சொல்லுவாங்க. அது இதுக்கு கிவன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், நேஷனல் ஆந்தத்துக்குரிய ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இது கொடுத்துருக்காங்க. எப்போனா 24 ஜனவரி 1950 நேஷனல் சாங்குக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பிளட்ஜ். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ரிட்டன் பை பைடிமரி வெங்கட சுப்பாராவ், தெலுங்கு. ரிட்டன் பை எழுதுனது தெலுங்குல, அதுக்கப்புறம் மாத்திருக்கலாம். ஓகே. நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம், லாக்டோபெசிலஸ் டெல்பியூக்கி. அக்செப்ட் பண்ணது 2012. நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம்னே நம்ம நாட்டுக்கு ஒன்று இருக்கு பாத்துங்க. மில்க் கேர்டா மாத்திர அந்த ஒரு பாக்டீரியா ஒரு இல்லையா, அதான் சப்போர்ட் டைஜஷன் அண்ட் கூலிங். ஒரு நல்ல விஷயம் செய்யறதுனால மேபி இதை எடுத்துக்கலாம். லாக்டோபெசிலஸ் டெல்பியூக்கி அக்செப்டட் 2012. ஓகே. அடுத்த கரன்சி இந்தியன் ருப்பி. இந்த சிம்பிள் இருக்க ருப்பியா இன்ட்ரடியூஸ் பை ஷெர்ஷா சூரி. இந்த ருப்பியாங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறது. இந்த ருப்பி சிம்பிள் இருக்குல்ல, நம்ம சிம்பிள், இதை மேக் பண்ணவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு டி உதயகுமார், தமிழ்நாடு இன் 2010. டி உதயகுமார் பார்த்தேன். ஆனா எத்தனை பேத்துக்கு நமக்கு தெரியும் இந்தியன் ருப்பி? இந்தியன் ருப்பி தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இந்தியன் ருப்பியை டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டி உதயகுமார்ங்கிறவர் ஒருத்தர், 2010. ஓகே. அடுத்த நேஷனல் கேலண்டர் இருக்கு. ஸ்டார்டட் டியூரிங் எம்பரர் கனிஷ்கா ரீஜியன் 78 CE. இந்த நேஷனல் கேலண்டர் எப்ப இருந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குன்னா, எம்பரர் ஒரு சாம்ராஜ்யம் கனிஷ்கா ரீஜியன் 78 CE. சிஇனா காமன் எரா, மறந்துடாது. இயர் பிகின்ஸ் March 22 usually or March 21 leap year. Reformed by மேக்நாத் சாஹா கமிட்டி on 22 March 1957. ஸோ இதை மறு சீரமைப்பு பண்ணது மேக்நாத் சாஹா கமிட்டி அப்படிங்கிறது. எப்போ அப்படின்னா 26 March 1957. March 22 யூஸ்வலி ஸ்டார்ட் ஆகும். March 21 வந்து லீப் இயர். அந்த லீப் இயராக தான் March 21. ஆனால் மார்ச் தான். ஸோ அதே March 22 1957 இது ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க கமிட்டி. இப்போ நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு தெரியும், August 15, ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா? அடுத்த ரிபப்ளிக் டே நமக்கு தெரியும். ரிபப்ளிக் டே இப்போ 26 ஜனவரி 1950 இந்தியா இருக்கிற ரிபப்ளிக். ரிபப்ளிக் அப்படின்னா சுதந்திரம் கிடைக்கிறது வேற, இது வேற. கான்ஸ்டியூஷன் டெமோக்ரட்டியா மாறினது. அடுத்த காந்தி ஜெயந்தி. இதெல்லாம் நம்மளோட நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ். October 2 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி பிறந்தது. அடிஷனல் நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே பிஎம் ஹவுஸ் ஃபிளாக் அட் ரெட் ஃபோர்ட். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிஎம் வந்து ரெட் ஃபோர்ட்ல கொடியேற்றுவார். இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது சுதந்திர தினம். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் ஏற்றுறாரு, மறந்துடாதீங்க. ஆனால் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட் ஹாய்ஸ் ஃபிளாக் அட் கர்த்தவியா பாத், நியூ டெல்லி. இந்த இடத்துல நியூ டெல்லியில ரிபப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட் ஏற்றுறாரு. அதான் மறந்துடாது. இண்டிபெண்டன்ஸ் டே தான் பவர்ஃபுல், சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? இங்கே போட்டு பார்த்தீங்களா, சுதந்திரம் கிடைச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டிங் ரிட்ரீட் ஹெல்ட் ஆன் 29 ஜனவரி, 3rd day ஆஃப் த ரிபப்ளிக் செலிப்ரேஷன். இந்த பீட்டிங் ரிட்ரீட்ங்கிற ஒரு விதமான நிகழ்ச்சி. இது வந்து ஜனவரி 26, 27, 28 3வது நாள் ரிபப்ளிக் செலிப்ரேஷனா இது கொண்டாடப்படும். அடுத்த காந்தி ஜெயந்தி டிக்ளேர்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ்.
யுனைடெட் நேஷன் 2007. ஸோ காந்தி ஜெயந்தியை இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், அகிம்சைக்குரிய இன்டர்நேஷனல் டே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எல்லா யுனைடெட் நேஷனும் சேர்ந்து 2007. 2007. ஸோ டேட் ரொம்ப முக்கியம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துடலாம். இண்டிபெண்டன்ஸ் நமக்கு தெரியும், ஃப்ரீடம் ஃப்ரம் கண்ட்ரோல் ஆஃப் அனதர் கண்ட்ரி. ரிபப்ளிக்ங்கிறது கண்ட்ரி வித் எலக்டட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். லெட்டர் ஹெட். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம், கல்ச்சரல் அண்ட் ட்ரெடிஷனல் இம்பார்ட்டன்ஸ். அக்வாட்டிக்ங்கிறது லிவிங் இன் வாட்டர் ஆர் நியர் வாட்டர், தண்ணியில் வாழக்கூடிய உயிரினம். ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், எக்ஸ்பர்ட் இன் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், அதை படித்தவங்க. ஓகேவா? அது சம்மரி பாயிண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஒரு சுருக்கங்கள். நேஷனல் சிம்பிள்ஸில் என்னெல்லாம் வருது? டைகரு, எலிஃபென்ட், ரிவர் டால்ஃபின், பீகாக், கிங் கோப்ரா, பனியன் ட்ரீ, மேங்கோ, ரிவர் கேன்ஸ், லோட்டஸ், இது எல்லாம் நேஷனல் சிம்பிள்ஸில் வருது. நேஷனல் ஃபிளாக் அக்செப்ட் பண்ணிட்டது 22 ஜூலை 1947. அதர் நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் என்ன இருக்குது? ஃபிளாக் இருக்குது, எம்பளம் இருக்குது, ஆந்தம் இருக்குது, சாங் இருக்குது. இதெல்லாம் இயற்கையோட ஒன்றாது, நம்ம உருவாக்குனது. நேஷனல் ஃபெஸ்டிவல் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி. ஓகே, அவ்வளோதான். எண்ட் கார்டு போட்டாச்சு, எண்ட் இங்கே இருக்குது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இது. ஓரளவு நம்ம நாட்டை பற்றி ஓரளவு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷனில் நமக்கு பயங்கரமாக இன்டர்வியூவில் ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிறோம், இல்லை வந்து குரூப் 1ல எப்படின்னு தெரில, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளை சப்போர்ட் பண்ணும். திடீர்னு வந்து ஃப்ரம் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லும் போது தமிழ்நாட்டை பற்றி இவனுக்கு போது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கலான்ட்டு அவங்க தமிழ்நாட்டை பற்றி நிறைய கேள்வி கேட்கலாம். ஸோ உங்கள் ஸ்டேட்டோட அனிமல் என்ன, உங்கள் ஸ்டேட்டோட ஃப்ளவர் என்ன, இப்போ அந்த கரன்சியை கண்டுபிடிச்ச சிம்பிள் கண்டுபிடிச்சது நம்ம ஸ்டேட்டுக்காரர், அப்போ கண்டிப்பாக கேட்கலாம் நேஷனல் சிம்பிள் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா இன்டர்வியூருக்கு தெரியும் தமிழ்நாட்டில், அப்போ இது இவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் ரொம்ப முக்கியம், இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.